நான் வந்து உயிரை கொடுத்து தண்டவாளத்துல தலை வச்சு கட்சியில ஒரு இடத்த வந்து லைக் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க திரைக்கவர்ச்சியில உங்களால கட்சியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன, ஐயோ எம்ஜிஆர் வாங்க, உங்களுக்கு என்ன, நீங்களே தலைமை ஏத்துக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துருமா? எனக்கு புரியல. மகோரான்னு கூப்பிடுவாங்க, எம்ஜிஆர்னு கூப்பிட மாட்டாங்களா? எம்ஜி ராமச்சந்திரன் கூட மகோரான்னு கூப்பிடுவாங்க. கேட்டா அந்த ஆள் ஒரு கிளவுனு, அந்த ஆள் ஒரு லூசு, அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணலையே, ஜோக்கர் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு கூட எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான். 2 வருஷத்துல அதெல்லாம் மாறப்போகுது பாருங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து வந்திருக்கு இப்பதான். சரியா, அதுல உங்களுக்கு சிவாஜி படம் எடுத்தா உலகத்துல இருக்க எல்லா காஸ்ட் கோடிங்கும் இருக்கும். தேவர் மாதிரி ஒரு 20 படத்துல நான் தேவண்டா மாதிரி தெரியாதனமா சொல்லிட்டேன் சிவாஜி ஃபேன். உடனே நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல எப்போ விஜய் பத்தி முடிப்பாங்க தெரியாம தமிழக வெற்றி கழகம். இங்க ஒரு கேள்வி கேட்கணும், நான் சொல்லிட்டா இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப உதயநிதிக்கும் விஜய்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்கணும். அவரு அது எப்படி சொல்றது, I'll vote for DMK for now, but it's like I'll vote for என்ன சொல்லிட்டீங்க யாருக்கு vote? ஆனா 96லயே பாஷா படம் நல்லா அந்த அந்த பீக் டைம்ல ரஜினி வந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் ஆயிருப்பார்ல, இல்ல எம்ஜிஆரோட பெரியசான அந்த ஒரு. So obviously he would have exploited his power. நான் சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி சூடுகள், இந்த கலவரங்கள், இது மாதிரியான விஷயம், இந்த வைன் ஷாப் வந்தது, வட சென்னையில் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சதெல்லாம் அதிமுக பண்ணியிருக்கு, டிஎம்கே பண்ணியிருக்கு. பட் அதிமுக இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கு. வட சென்னை சொன்னோட அந்த வட சென்னை படத்திலே வந்து அது ஒரு சீனா காமிச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து எம்ஜிஆர் வந்து நெகட்டிவா 100% பண்ணியிருக்காருனா இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி ப்ரோ, நீங்க மைனஸும் சொல்லிட்டே வரீங்க. There was a point when Indira Gandhi was in alliance with DMK. She asked him to Karnanidhi to do a lot of things like arresting Kamarajar, and Karnanidhi didn't do. பட் எம்ஜிஆர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள். மேபி எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பொறாம வந்துருச்சு, நம்மளோட இவன் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொறாமை கண்டிப்பா ரஜினி அண்ட் கமல் 2 பேர் மேலே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் மனசார ஏத்துக்கவும் இல்ல. சிலதெல்லாம் எனக்கு நியூஸ் புதுசா இருக்கு எனக்கு. நான் என்ன பண்றேன், ஓகே சிலதை நம்புறேன், சிலதெல்லாம் எனக்கு சந்தேகம். என்ன பாட்டு நம்பல, ஏடிஎம்கே பாட்டா டிஎம்கே பாட்டா? ரெண்டுமே தான். எனக்கு இடைமறித்து ஒரு விஷயம் கேட்கணும். ரொம்ப நேரமா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு படுத்துட்டு இருக்க ஒரு மீன் மாதிரி. இது எனக்கு ரொம்ப நாள் டவுட். சரியா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். நீங்களும் நானும் இருக்கோம், ஓகேவா? நான் வந்து ஒரு ஆக்டர், நீங்க வந்து உங்களுக்கு இயற்பிலேயே வந்து அந்த அரசியல் அனுபவம் இருக்கு, அப்படி எழுத்து நடை இருக்கு, உங்களால வந்து புரட்சிகரமான எழுத்து எழுத முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கால அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் கட்சியிலயும் நீங்க இயங்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஒரு நடிகர், நீங்க நண்பர், உங்க கூட வந்து சேர்ந்து அந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த கட்சியை வந்து நீங்க வழி நடத்திட்டு இருக்கும் போது உங்களை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பல பேர் ஏத்தி விடலாம். என்னையா உன்னாலதான் உன் முகத்துக்காக தான் இங்க ஓட்டே உழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்படியாவது என்னோட நண்பரை ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லா மனுஷனுக்கும் வரது இயல்பு தானே. அப்படிதான் எம்ஜிஆர் திமுகவை கலைஞர்கிட்ட இருந்து தனதாக்கி கொள்றதுக்காக ஒரு சுத்தமா இல்ல, அந்த மாதிரி நடக்கவே இல்லை. தட் இஸ் தி ப்ராபகேட்டட். என்னதான் இருந்தாலும் கலைஞருக்கு செஞ்ச துரோகம் தானங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், அண்ணாவின் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், எம்ஜிஆரும் கலைஞரும் ரொம்ப க்ளோஸ். இன்னும் சொல்ல போனால் அந்த எங்கள் தங்கம் படம் நான் சொல்கிறேன். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அந்த முரசொலி மாறனா அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது கலைஞரிடம் பணம் இல்லை, பணம் போயிடுச்சு. ஏன்னா கலைஞர் எப்படின்னா அவருடைய வசனம் வீரியம்லாம் தெரியும்ல அந்த காலத்தில். அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட வகையான இதுதான் உங்களுக்கு சினிமால கிடைக்கும். அரசியல்ல அந்த காலத்துல அவர் பெருசா சம்பாதிக்கலாம் இல்லை. அவர் வந்து ரொம்ப கொள்கை பேசுறவர், ரொம்ப இலக்கியமா பேசக்கூடியவர், இலக்கியத்தை பற்றி பேசியவர், ரொம்ப அறிவானவர் கலைஞர். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனா மறுக்க செய்வேன். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் புக்லயே இருக்கே அதை பத்தி. அப்போ எம்ஜிஆர் கலைஞர் ஒரு பக்கம் ஒருத்தவங்களை எடுக்கிறாரு, தமிழ் ஆர்வலர்களை, இந்தி எதிர்ப்பார்களை, இப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஒரு பக்கம் வந்து எளிமையான தமிழ் பேசி வீரத்தோடு பேசி அவர் ஒரு குரூப்பை எடுத்துட்டு இருக்காங்க. கலைஞர் இன்னும் கிராஸ் ரூட் லெவல்ல ஒர்க் பண்றாரு. கலைஞர் வந்து இவர் ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்லையும் போறாங்க 2 பேருமே. கலைஞர் டீப்பாவே போறாரு. அண்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கலைஞருக்கு வந்து காசு இல்லை. அப்போ அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க, காசு இல்லை. கலைஞருக்கு அதை சொல்லக்கூட விருப்பம் இல்லை எம்ஜிஆர் கிட்ட. அவங்க ரொம்ப சுயமரியாதை, அது காசு இல்லைன்னு சொல்ல முடியல. அப்போ எங்கள் தங்கம் இவரும் ஜெயலலிதாவும் ஃப்ரீயா நடிச்சு அந்த காசுல அந்த ப்ராஃபிட்டை வந்து கலைஞருக்கு கொடுத்துதான் இது. அதுதான் அதை வந்து நான் சொல்லலை. நீங்க போய் பார்த்தீங்கன்னா நமக்கு அமிர்தம் இருக்காருல்ல, அந்த கலைஞரோட ஃபேமிலி, அவர் எல்லாம் அந்த படத்துல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடியதான். அப்போ ஒரு மேடையிலே கலைஞர் சொல்றாரு, மேடையில் கலைஞர் வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு.
எனக்கு அந்த படத்தோட வெற்றி விழா நடக்கும். அப்போ அவர் சொல்வார் கன்ஃபெஷன் மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல தான் அவர் சுடவும் பட்டார். அப்போ துரோகத்தை சந்தித்தது எம்ஜிஆர் தான். இல்ல நானே கேக்குறேன் நான் வந்து உயிரை கொடுத்து தண்டவாளத்துல தலை வச்சு கட்சியில ஒரு இடத்த வந்து லைக் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க திரைக்கவர்ச்சியில உங்களால கட்சியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன ஐயோ எம்ஜிஆர் வாங்க உங்களுக்கு என்ன நீங்களே தலைமை ஏத்துக்கோங்க அப்படின்னு நான் தூக்கி கொடுத்துருமா? எனக்கு புரியல. கிராஸ் ரூட் லெவல் ஒர்க் லாட் ஆஃப் டைம்ஸ். அவங்க 2 பேருக்கு நிறைய ஈகோ கிளாஷ் ஸ்டார்ட் ஆனதே 2 பேருக்கு யாருக்கு எங்க கூட்டம் வருது அப்படிங்கிற ஈகோ கிளாஷ்லாம் நிறைய ஆயிருக்கு. பட் ஸ்டில் தே வேர் டுகெதர். அவங்களுக்கு கொள்கை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்போ பெரியார் வேற இருந்தாரு, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருந்தாரு டிஎம்கே அந்த டைம்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நெடுஞ்செழியன், சம்பத் இவங்கெல்லாம் வந்து they want to start taking it off. அப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, கருணாநிதி வந்து அவருக்கு முதல்வர் ஆகுவதை அவர் விருப்பப்படுறாரு. அப்ப அவர் போயிட்டு நீங்க கூகுள் பண்ணி இவ்வளோ வீடியோஸ் இருக்கு பாருங்க. அவர் எம்ஜிஆர் கிட்ட போய் எஸ்எஸ்ஆரே சொல்லியிருக்காரு. எஸ்எஸ்ஆர் வந்து முதல்ல இருந்தவர் தானே திமுக. அப்போ எஸ்எஸ்ஆர் வந்து சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து எஸ்எஸ்ஆர் வந்து கருணாநிதிக்கு எதிராக இருந்தவர். எம்ஜிஆர் கூப்பிட்டு எஸ்எஸ்ஆரை உட்கார வைத்து நமக்கு இவரை கலைஞரை தான் நம்ம வந்து மூக்காவை தான் நம்ம வந்து சிஎம் ஆக்கணும், அவர் தான் அந்த வேலைகளை செய்யக்கூடியவர், அவருக்கு தான் இங்கே அக்கௌண்டபிலிட்டி அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியவாணி முத்து வராங்க. சத்தியவாணி முத்தும் கலைஞருக்காக போய் ஓட்டு கேட்கிறாங்க. அப்ப வரைக்கும் அந்த பொறாமை இதெல்லாம் இன்னும் ஏற்படல. இல்ல இன்ஃபேக்ட் சத்தியவாணி முத்து நினைச்சிருந்தா அவங்க கூட தன்னை சிஎம்மா இது பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஷி வாஸ் சீனியர் டு ஹிம் அண்ட் ஷி வாஸ் வெரி க்ளோஸ் டு அண்ணா as his sister. She was very close to Anna as his sister. But they all decided that we'll make him CM அண்ணாவோட மறைவுக்கு அப்புறம். ஸோ அவங்க ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. பெரிய பிளான் போட்டு பெரிய சண்டைலாம் அண்ட் எம்ஜிஆர் சத்யவாணி they all make கலைஞர் as the CM. எம்ஜிஆரோட ரெக்கமெண்டேஷன் அவங்க ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணிக்க சொல்றீங்களா? Actually worked for கலைஞர். எம்ஜிஆர் worked in favor of கலைஞர் than being against it. பட் பதவி வரும்பொழுது அதுல பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் அது இருக்குல்ல. அப்போ ஒரு மனிதன் தொண்டனாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அதே மனிதன் பதவி அடையும் பொழுதும் அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் இருக்குல்ல. நாகராஜ சோழன் எம்எல்லாம் அந்த அளவுக்கு ஐம் நாட் டெல்லிங் கலைஞர். பட் தொண்டராக இருப்பவர்களுக்கும் இல்லைங்க அரசியல்ல மாறும் பொழுதும் பதவி கிடைக்கும் பொழுதும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது. அங்க எம்ஜிஆருக்கும் ஈகோ இருந்ததுன்னு சொல்ல, அவருக்கு போட்டி பொறாமையில இவர் தான் ஆக்குனாரு. he was very instrumental in supporting and campaigning internally within DMK for கலைஞர். அது 100% கலைஞரே இன்னைக்கு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார். நீங்க கலைஞரோ ஆராசாவோ யாரை போய் கேட்டாலும் புட்டு வைப்பாங்க. ஆராசாலாம் எம்ஜிஆர் ஃபேன். ஆனா ஆராசா பேசுறது ரீசன்ட் டைம்ஸ் அது எனக்கு அதுதான் எனக்கே புரியல. பிகாஸ் ஐ பர்சனலி நோ தட் ஆராசா லவ்ஸ் எம்ஜிஆர்ஸ் ஆக்டிங், மூவிஸ், கான்ட்ரிபியூஷன். துரைமுருகனே எடுத்துக்கோங்க. துரைமுருகன் எம்ஜிஆரை பத்தி தப்பா பேசுவாரா? இல்ல, ஏன்னா ஓப்பனாவே அவரை வந்து கூப்பிட்டாரு பேசுற இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாரு. துரைமுருகனுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதுல இருந்து எல்லாமே எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க. திருப்பி சொல்லிடுறேன், அந்த பாயிண்ட்க்கு நான் வந்துடுறேன். அப்போ கட்சியில எல்லாரும் ஒரு முதலாளி எல்லாரும் பழைய மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. பழைய மாதிரி இருக்கணும், சரி மச்சான் நீ கணக்கு சொல்லு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் பொருளாளரா ஆயிட்டாரு எம்ஜிஆர். அப்போ அங்க ஒரு பிரச்சனை வருது. இங்கதான் ஏன்னா இங்க அண்ணா இல்ல, சத்யவாணி முத்து சண்டையில இருக்காங்க. நான் அது வேற ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன் ஏன் சண்டையில இருக்காங்க கலைஞரோட. எல்லாருக்குமே ரிஃப்ட் வருது கலைஞரோட. எல்லாருக்குமே ஒரு எம்ஜிஆருக்கு மட்டும் இல்ல எல்லாருமே கலைஞர் மேல அதிருப்தியில இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? அந்த ரிஃப்ட் வருது. ரிஃப்ட் வரும்போது ரொம்ப தைரியமா கேட்டு, கணக்குங்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். பல அதிருப்திகள் சேர்ந்து கணக்கு கேட்கறதுனா ஒரு பாயிண்ட் தான் இவங்க சொல்றாங்க. கணக்கு கேட்டாரு, கணக்கு கேட்டலாம் அது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா வேணா வச்சு வெளியே வந்திருக்கலாமே தவிர ஒரு அதிருப்தி வருது அரசியல்ல. அதனாலதான் அவர் வெளியே வந்து சரி நான் வந்து அது ஸ்டார்ட் அ பார்ட்டி அப்படின்னு அந்த அதிமுகவோ அது இவரது ரெஜிஸ்டர் பண்ணதில்ல, அது வேற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு திமுக தொண்டர் எப்படி நீங்க இதுக்குள்ள இருக்கீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணதை தான் இவர் மேல இருக்க பாசத்துல ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு அதிமுகவை தான் இவர் இது பண்ணுவார், இவர் எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாண்டு வந்து அந்த ரெட்டை இலை எல்லாம் வரைஞ்சு அவர் தான் அந்த லோகோ வரைஞ்சாரு அவங்களுக்கு. அப்போ ஒரு கோவத்தோட வெளியே வராருல. அதுக்கப்புறம் தான் அசோக் இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ
அப்புறம் இவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு கூட லாட் ஆஃப் டிஎம்கே யங் பீப்புள் ஹூ சப்போர்ட் டிஎம்கே மகோரான்னு கூப்பிடுவாங்க, எம்ஜிஆர்னு கூப்பிட மாட்டாங்களாம். எம்ஜி ராமச்சந்திரன் கூட மகோரான்னு கூப்பிடுவாங்க. கேட்டா அந்த ஆள் ஒரு கிளவுனு, அந்த ஆள் ஒரு லூசு, அந்த ஆள் ஒண்ணுமே பண்ணலையே, ஜோக்கர் ஆச்சு அப்படின்னு சிரிப்பா. இது திராவிட கட்சிகளோட என்ன சொல்றது, அது பெரியார் டைம்ல இருந்து அவர் வந்து போனோம்னா அந்த பசங்க அப்படி அப்படின்னு, இவங்க வந்து ஐயா அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமா, அவர் சொல்லியே கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற மாதிரி பெரியார் சொன்ன மாத்தி மாத்தி அடிக்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஐயோ நாங்கெல்லாம் பெரியாருங்கிறோம், பெரியார் திமுக எதிராக வாக்கு கேட்டாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது, காமராஜுக்கு ஆதரவா கேட்டாருங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க குரோனாலஜிக்கலா அழகா சொல்லிட்டு வந்தீங்க. கட்சி தொடங்குறதுல வந்து நிறுத்திருக்கோம். சாரி, நான் டைவர்ட் பண்ணி கூட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் இதை வந்து பேசணும்னு நான் என்னோட மெயின் ரீசனே என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னடானா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்றேன். இன்னொரு வாட்டி அவரை பத்தி சொல்லும் போது வந்து ஆண்மை, அவரோட ஆண்மை தன்மையை பத்தி பேசுறது. யாரா இருந்தாலும் அவங்களோட ஆண்மை தன்மையோ அந்த மாதிரி பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசுறது தவறு. நம்மளுக்கு பிடிக்காத நபரா இருந்தாலும் பொது சபையில அப்படி வந்து பேசுறது தவறு, எல்லா வகையிலுமே தவறு. ஆனா குறிப்பா எம்ஜிஆரை பத்தி இன்னைக்கு இறந்து போனவர் இன்னைக்கு இல்லவே இல்ல. அதற்கப்புறம் வந்து அவங்களோட அரசியல் வாரிசும் இறந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு டைரக்ட் வாரிசனும் இல்ல. இன்னைக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அவரை வந்து டிஃபேம் பண்றதுக்காக இந்த மாதிரி பேட் லாங்குவேஜ் ஏன் குறிப்பா யூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட சண்டைக்காரிகள்ல தமிழகமும் ஆண் அரசியலும் இருக்கும். ஆனா ஆக்சுவலா ஆண் அரசியல்ல பாதிக்கப்பட்டது பெண் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, ஆண் அரசியல்வாதிகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, ஐயோ மேடை பேச்சு என்றால் திமுகன்னுவாங்க, இந்த பக்கம் தாத்தா காலத்து திமுகன்னுவாங்க. தாத்தா காலத்து திமுக எப்படி இருந்ததுன்னு நம்ம பேசணும்ல. புரட்சிகரமா இருந்த காலகட்டங்கள். அண்ணாவே சில வசனங்கள் விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னைக்கு வர நாம் தமிழர் வீடியோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல்லா அப்படியே தீப்பொறி பறக்கும். ரொம்பலாம் இல்ல, லைட்டா அண்ணாவும் சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. பட் ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சிஎம்ஸ் ஆஃப் தமிழ் நாடு. ஐ அம் நாட் கோனா டேக் இட் அவே ஃப்ரம் ஹிம். யா வெரி நாலேஜபிள். பட் நான் என்ன சொல்றேன்னா, மேடை பேச்சுக்கள் அந்த காலத்துல இருந்தே திமுக வந்து ரொம்ப கொச்சையான மேடை பேச்சுகள். இது எங்க திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு? காங்கிரஸ் அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்குனது தமிழ்நாட்டுல. மெட்ராஸ் பிரசிடென்சில காங்கிரஸ் அன்னி பெசன்ட் அவங்க அந்த கல்ச்சரை தொடங்கி விட்டாங்களா? கல்ச்சர் தொடங்குதுதான். இவங்க அப்படியே என்ன பண்றாங்க, தங்களுடைய அந்த வாயை, அந்த என்ன சொல்றது, தமிழ் புலமையெல்லாம் பயன்படுத்தி வாயை சாக்கடையாக மாற்றி விடுகிறார்கள் மாதிரி. அந்த காலத்துல எங்க அப்பா எல்லாம் வெற்றி கொண்டான் தீப்புரி ஆறுமுகம்லாம் சொல்லுவாரு. கடைசியில பார்த்தா வெற்றி கொண்டான் தீப்புரி ஆறுமுகம் இப்படி பேசியிருக்காங்களே கொச்சையாக. பிகாஸ் யூ ஹேவ் சோ மச். இப்போ நானே someone who is right now a criticizer of DMK talking, இவ்வளோ பேசுகிறேன் நான், இவ்வளோ அருமையான விஷயங்கள் திமுக பொது உடைமைலாம் சொல்கிறேன். இவங்க போய் உட்காந்துட்டு பொம்பளைங்களை கொச்சையாக பேசுறது, ஆண்கள். அப்போது கலைஞரே ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் செய்த விஷயங்களை மறந்து விட்டு எம்ஜிஆரோட பவர் வருது. ஏன்னா எம்ஜிஆர் பாருங்க 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காரு. 13, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்கிறேன், ஆட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவங்க 49 ஆரம்பிக்கிறாங்க, ஐ திங்க் 67 வராங்க. இவங்க வந்து இவர் 72 தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஐ திங்க் within 5 years he is a CM and with majority and 2 consecutive terms 10 years. அப்போ எம்ஜிஆர் எப்படிங்க ஜோக்கரு? எம்ஜிஆர் உங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சவர் இவ்வளோ பெரிய ஓட் ஷேர் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. நீங்க 48% நம்ம ஓட் ஷேர். டிஎம்கே அப்போ கூட்டணி இருந்தே ஒன்றும் ஓட் ஷேர் இல்லை. அப்போது எம்ஜிஆர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் 10 வருஷம் வந்து அவர் அதை சொல்லுவாங்களே, எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கே திருப்பி வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் ஆல்சோ ஹேட் இஸ் ஓன் அவரோட இல்னஸ் இருந்துச்சு, நோய் இருந்தது, அவரால் அது டாலரேட் பண்ண முடியல. லாட் ஆஃப் உள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் ஆல்சோ. ஸோ ஆப்வியஸ்லி பயங்கர டஃப். இன்னைக்கு கூட எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான். அதோட எம்ஜிஆர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எம்ஜிஆர் பண்ணது ரொம்ப சமயோஜிதமான விஷயம். பிகாஸ் த பவர் வாஸ் வித்தின் த டிராவிடியன் பார்ட்டிஸ். த பால் வாஸ் பிட்வீன் தீஸ் டூ. உனக்கு எனக்கு தான் சண்டை. காங்கிரஸ் வெளியில திராவிடம் பேசாத, திராவிடத்தை கொள்கையை கொள்ளாத, மாநில சுயாட்சியை கொள்கையா கொள்ளாத காங்கிரஸ் வெளியில தான், இவங்க உள்ள. அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி பேசுறாங்க வர்றாங்களே தவிர காங்கிரஸ் தான் இவர்களிடம் இறங்கி போகிறது என்ற ரெண்டு சொன்னீங்களா நீயா நானா, இன்னும் 2 வருஷத்துல அதெல்லாம் மாறப்போகுது பாருங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து வந்திருக்கு இப்பதான். சரியா
Am I a joke to you? நான் பேசிட்டு இருக்கேன். Not a joke to me, but he is a joke to me. Because why I'm telling you is, நான் இதான் சொல்வேன், எம்ஜிஆர் எம்ஜிஆர் வரலாம், விஜய் வர முடியாதா? களத்துல இருந்து வந்திருக்காரு. நீ ஸ்ட்ரைட்டா ஸ்கிரீன்ல இருந்து வெளியே குதிக்கிற. ஸ்கிரீன்ல இருந்து வெளியே குதிக்க கூடாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரோட எதனா உழைப்பை நான் ஏன் அவ்வளோ சொன்னேன்னா, அந்த உழைப்பை நான் ஏன் சொன்னேன்னா, he has put that work there. அந்த அவ்வளோ உழைப்பு கட்சியை ஃபார்ம் பண்றதுல இருந்து புதுசா கொடி வருது, புதுசா கலர் வருது, அந்த புதுசா அண்ணாவின் பெயரையும் புதுசா இருக்கக்கூடிய அந்த கட்சியின் கொடியையும் பதிய வைக்கணுங்க. அந்த அந்த விஷயத்த அந்த தானங்க இமேஜரியா கொண்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கருப்பு சிவப்பை பிரிக்க முடியுமா? நீங்க நாத்திகத்தையும் சோசியலத்தையும் பிரிக்க முடியுமா? படங்கள் எடுத்து பாருங்க. அதுல உங்களுக்கு சிவாஜி படம் எடுத்தா உலகத்துல இருக்க எல்லா காஸ்ட் கோடிங்கும் இருக்கும். தேவர் மாதிரி ஒரு 20 படத்துல நான் தேவண்டா மாதிரி தெரியாதமா சொல்லிட்டேன். சிவாஜி டேமேஜ் பண்ணிட்டு தான் போவீங்க போல இருக்கு. அவரோட மூவிஸ்ல அந்த காஸ்ட் சும்மா அப்படி பச்சையா இருக்கும். அண்ட் ஹில் பிராமணிசம் தூக்கி பிடிப்பாரு. ஆனா எம்ஜிஆரோட படங்கள்ல அவர் என்னவா இருந்தாலும் அவர் என்ன காஸ்ட் நம்ம டிட்டர்மைனே பண்ண முடியாது. காஸ்ட் ரிலிஜன் ரெண்டுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் ஹில் மேக் ஃபன் ஆஃப் பிராமணிசம், ஹில் மேக் ஃபன் ஆஃப் நிறைய ஏத்திஸ்டா தான் இருப்பார். சாமி கும்புற சீன் வந்து விளையாட்டுக்கு 2 சீன் வைப்பாரு தவிர, சாமி கும்புற மாதிரி பக்தரெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு ஜோக்கா காட்டுவாங்களே தவிர அவர் பக்தரா கூட நடிக்க பரவசமா பக்தியெல்லாம் நடிக்க மாட்டாரு. இல்ல, அது கூட ஒரு கதா கலாச்சாரம் பண்ற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு நடிச்சிருப்பாரு. பக்தியோ ஜாதியோ ஒரு படத்துல இருக்காது. ஏன்னா அதை தான் அவங்க வந்து திராவிடமா சொல்றாங்க. அதுதான் திராவிட மாடல், அதுதான் திராவிட மாடல். அதுக்கு ஒரு பொசிஷனிங் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு சினிமாவோட ஏன் இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குங்க. இன்னைக்கு நீ 100 ஐடி விங்கு பாட் வச்சுப்ப. அன்னைக்கு சினிமா தானே இருந்துச்சு. 10 பைசா டிக்கெட் வாங்கிட்டு சினிமா தானே. அப்போ எம்ஜிஆர் கருப்பு ரெட்டு ஏன் போட்டாருன்னா அது பதிய வைக்கிறாங்க. சினிமா மட்டும் தான் ஒரே மீடியம் போய் எல்லார்கிட்டயும் போய் சேரும். அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இவங்க மக்களுடைய கஷ்டம் தெரியும். வறுமையில இருந்து வந்தவர்கள், எம்ஜிஆர் எல்லாம் வறுமையில இருந்து வந்தவர். அவர் அதனாலதான் அவருக்கு பசியை போக்கணும், அவருக்கு வந்து மாநில உரிமைகள் இவ்வளோ, அவருக்கு ஹிந்தி எதிர்க்கணும், இதெல்லாம் தோணுது இல்ல. நீ உனக்கு கொள்கை இன்னும் நீ தெளிவா சொல்லலையே. உங்க அப்பா இருந்தாரு, நீ காசு கொடுத்தாரு, நீ பிளேட்ல வச்சாரு, நீ வந்த படம் நடிச்சா. father said no, but still he agreed at one point. You came to cinema, you acted, everything was given to you in golden plate, and then நீங்க இப்ப ஸ்ட்ரைட்டா அரசியலுக்கு வரீங்க. எம்ஜிஆர்லாம் அப்படி இல்லைல்ல, கிராஸ் ரூட்ல இருந்து வராங்க. உடனே நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல எப்போ விஜய் பத்தி முடிப்பாங்க தெரியாம தமிழக வெற்றி கழகத்துல இங்க ஒரு கேள்வி கேட்கணும். நான் சொல்லிட்டா இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப உதயநிதிக்கும் விஜய்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்கணும். அவரு அது எப்படி சொல்றது, இல்ல ஒரே மாதிரி இருக்காங்களே பாக்கிறதுக்கு. நான் விஜய் சொல்றேன்ல, you are a product of nepotism in cinema. You were given, you had a capital, you had a social capital of, you know, being backup எல்லாம் இருந்தது, everything was given. உதயநிதிக்கு இப்போ அட்லீஸ்ட் விஜய் வந்தாவது போட்டு வரணும் ஒரு புது கட்சி. உதயநிதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இல் பி த நெக்ஸ்ட் யூனோ. ரொம்ப கட்சியாக சொல்லுவாங்கல்ல, இந்த தொண்டர் பல வருட காலமாக கழகத்தில் இருக்கிறார், ஓடி வருகிறான் அப்படின்னு சொல்லும் போது அவர் பழைய சைக்கிள் தள்ளின்னு இருப்பார், இங்கெல்லாம் உதயசூரியன் போட்டேன்னு. ஆனால் இப்போ வந்தவர்களுக்கு எம்பி பதவியும், இப்போ வந்தவர்களுக்கு உடனடியாக ஒரு இந்த பதவி அப்போ கொடுக்கும்போது நம்ம விஜயை ஆஸ் அ அரசியல் விமர்சகராக, ரைட்டராக, ஒரு சிட்டிசனாக நான் விஜயை கேள்வி கேட்கலாம். திமுக கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்காங்க. இல்ல ஆனா நான் எப்படி பாக்குறேன், எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். கலைத்துறைக்கு ஒரு 2 நடிகர்களும் வந்து அரசியலுக்கு முழுசா போனது எவ்வளவு பெரிய இழப்பு இல்ல. எது இல்ல இவங்க 2 பேரும் இல்ல என்ன வந்து எல்லாருமே இனிமேல ஒரு கிளவுன் அப்படி பார்க்கணும், அதான ஆசை உங்களுக்கு. Actually, I was telling someone as joke, you know, I'm going to vote for Vijay. Like, why? Because I'll vote for DMK for now. But it's like I'll vote for. என்ன சொல்லிட்டீங்க? யாருக்கு vote? பீப் போட்றோம்ல. இல்ல கட் பண்ணுங்க. So I said I'll vote for Vijay. He said நீ DMK கிட்ட போன என்ன விஜய்? பயங்கர விஜய் ஃபேன். என்னன்னா எனக்கு விஜய் பாட்டு பாடுறது அந்த 90s விஜய் இருப்பாங்க. ஐயோ எல்லாமே பசும்பால் கட்டுப்பட்ட கொட்டி புடும் தேல. Seriously, that was my time of, you know, that sexual awakening. So Vijay was there. So Vijay is like, you know, this one side love. இன்னைக்கு கூட விஜயோட presence, the way he ரொம்ப பிடிக்கும். Carries himself. His body maintained and all. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நடிப்பு வந்து இப்போலாம் அந்த அளவுக்கு எனக்கு பெருசாலாம். I think he can. அப்படிலாம் பார்த்தா உதயநிதி நான் எப்பவுமே சொல்ல, உதயநிதி as an actor, he was a co-actor to சந்தானம்.
சந்தானத்தோட இருந்த ஒரு துணை நடிகராக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் என்னைக்குமே சொல்வேன். அப்படி பார்த்தா மூகா முத்துலாம் நல்லா நடிச்சிருக்காரு. சரி சரிங்க, கொஞ்சம் அந்த நூலு பிடிச்சி இழுத்து பேக் டு எம்ஜிஆர். ஆமா, எம்ஜிஆருக்கு போட்டியா மூகா முத்து நல்ல பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் வந்து ஓட்டு வாங்குறாரு, கவர்ச்சியா இருக்காரு, துருதுருப்பா இருக்காரு எல்லாம். அப்ப நம்ம என்ன பண்றோம், எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டா மூகா முத்துவை கொண்டு வரோம். மூகா முத்து அதே மாதிரி வந்து பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுறாரு, அவரும் வந்து எம்ஜிஆர் மாதிரியே இது பண்றாரு. ஆனா இட் டிட்ன்ட் செட், செல்ஃப் எடுக்கல அப்படி மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா இவர் நடிக்கிற ஹீரோயின்ஸோட இவரை நடிப்பாரு. வெண்ணிராடை நிர்மலானா இவரு வெண்ணிராடை நிர்மலா, மஞ்சுளானா இவரு மஞ்சுளா. அப்போ மூக்கமுத்து எல்லாம் கூட்டு வராங்க. மூக்கமுத்து வந்து ஒரு பெரிய நடிகர், அதனால நடிப்பாரு, இன்ட்ரெஸ்டிங்கா நடிப்பாரு. நான் மூக்கமுத்து நிறைய படம் பார்த்திருக்கேன், பூக்காரி எல்லாம் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப நல்லா நடிப்பாரு, ஜாலியா இருக்கும். கொடூரமா நிறைய கன்சியூம் பண்ணிருக்கீங்க நீங்க. கொடூரம் அவருக்கு சில consume a lot of things. சினிமா பைத்தியம். நோ, I love cinema and politics. So obviously நான் வந்து மூக்கமுத்து படம்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். And he is done, கொஞ்சம் ஜாலியா இருக்கும் மூக்கமுத்து படம், கொஞ்சம் பெப்பெல்லாம் இருக்கும். I think he had some, but he was not MGR. He couldn't duplicate MGR. அப்போ சினிமாவிலே எம்ஜிஆரை டூப்ளிகேட் செய்ய முடியவில்லை இன்று வரை யாராலும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எம்ஜிஆரோட சினிமா பிரசன்ஸையே இன்னும் வேற யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியல. அப்போ அரசியல்ல வரவங்களுக்குலாம் ஒரு பேர் வைப்பாங்க, என்னன்னா எம்ஜிஆர், விஜயகாந்தோ. அண்ட் அவர் கருப்பு எம்ஜிஆர். அண்ட் ஐம் நாட் அண்டர்மைனிங் விஜயகாந்த், பிகாஸ் ஐ திங்க் he had a very big reach politically. He had political will இருந்தது. நீங்க சொன்னீங்க அந்த கிராஸ் ரூட் அந்த அளவுக்கு வர்க் பண்ணிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் தொண்டர் மன்றத்தெல்லாம் அவர் வந்து கட்சியில ரசிகர் மன்றத்தை தொண்டர் மன்றமா அவர் தான் மாற்றினாரு. ஸோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர்லாம். பட் நான் என்ன சொல்லுவேன், ஒர்க் டிசிப்ளின் ஒரு பாயிண்ட்ல போயிடுச்சு. ஒன்ஸ் அந்த புகழ் போதை வந்ததும் அந்த ஒர்க் டிசிப்ளின் போகும்போது நிறைய கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒன்று டிஎம்கே தான் சாபோட்டேஜ் பண்ணுச்சுன்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். டிஎம்கே சாபோட்டேஜ். 96 பாஷா படம் நல்லா அந்த பீக் டைம்ல ரஜினி வந்திருந்தாருன்னா எம்ஜிஆர் ஆயிருப்பார்ல, இல்ல எம்ஜிஆரோட பெரியசான அந்த ஒரு ரீச். ரஜினிக்கு அரசியல் அறிவே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க ரஜினி வந்து அரசியல் பண்ணுவாரு? பட் எம்ஜிஆர் வாஸ் a very politically mastermind ன்னு சொல்றீங்களா? எம்ஜிஆர் knew politics, that's why he was a very good tactical politician, a strategist. இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனையெல்லாம் சில நெகட்டிவான விஷயம் பண்ணி, இதுவும் மசனால உடையாருன்னு சொன்னேன். இங்கே மீனவராக நடிக்கிறாரு. ஒரு பக்கம் நொச்சி குப்பம்ல உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது மீனவர்களுக்கு எதிராக. ஒரு பக்கம் வந்து ஐ திங்க் 1 year இடஒதுக்கீடு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தாலும் அவர் துப்பாக்கி சூடு நடத்துறாரு, விச் ஐ திங்க் இட் இஸ் நாட் ரைட். இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். ஒரு பெரிய அடக்குமுறை. அதே மாதிரி மண்டைக்காடு கலவரம், கிறிஸ்டியன்ஸ் ஒரு கம்யூனல் ரைட் வரும்போது அவர் அங்கே பண்ண விஷயமும் ஒத்துக்கவே முடியாது. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ கச்சத்தீவு சொல்லலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்திரா காந்தியோட சேர்ந்து செய்த விஷயங்கள்லாம் 70 அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. சரி ப்ரோ, நீங்க மைனஸும் சொல்லிட்டே வரீங்க. There was a point when Indira Gandhi was in alliance with DMK. She asked him to Karnanidhi to do a lot of things like arresting Kamarajar, and Karnanidhi didn't do. But MGR கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கல. ஸோ இது மாதிரி இருக்கு. ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தா இந்த 50% தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே இவர் அதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணார்ல, அதையும் யாரும் பேச மாட்டேறீங்க. அதே மாதிரி பெண் காவல் போலீஸ் எல்லாம் ஜெயலலிதா நினைப்பாங்க, ஆனால் கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதனுடைய இரண்டாவது, இப்போ சண்டைக்காரிகள் 2வது பாகத்தில் வருது, அப்போது எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் பெண் போலீஸ். அதுக்கான ஒரு செட்டப்பை கொண்டு வந்தார். அப்போது நிறைய நல்ல விஷயமும் நடந்திருக்கு. யூடிஆர்னு சொல்லுவாங்க, நில சீர்திருத்த சட்டத்தை காங்கிரஸ் ஏதோ கொண்டு வரும்பொழுது அதை இங்கே இது பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிஃபார்ம்ஸும் பண்ணிருக்காரு. ஐயோ நல்ல நில சீர்திருத்தம்லாம் பெரிய ரிஃபார்ம்ஸ் அகேன்ஸ்ட் காஸ்டிசம். ஓகே. ஆனா அதை வந்து தியாகு கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அது என்னை விட தியாகு ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்ப இங்க இருக்கிற லெஃப்ட் கட்சிகளே வந்து எப்படி போராட்டம் பண்ணாங்க, அதாவது டிஎம்கேன்னு சொல்லக்கூடியவங்களே எப்படியெல்லாம் அந்த நில உடைமையாளர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த ரொம்ப அதெல்லாம் உண்மை. அப்போ நம்ம இப்படி சொல்கிற நில உச்சவரம்பு சட்டம்லாம் அவ்வளோ முக்கியமான சட்டத்தை ஒரு மனுஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, ஓட் பேங்க்குக்கு பயப்படுவாங்க. அன்றைக்கி அந்த மனுஷன் பண்ணுறாப்புல. ஸோ வி ஹாவ் டு திங்க். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு கூட சொல்கிறோம் நம்ம. ஐயோ அவருடைய சொத்து அந்த காது கேளாத வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு தான் இன்றைக்கி ராமாவரத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அதுக்குள்ளேருந்து 100 எலும்பு குண்டு இதெல்லாம் பொய்யெல்லாம் நீங்கள் 100 சொன்னாலும்
அதுக்கெல்லாம் அதெல்லாம் பொய்யா, உண்மை இல்லையா? until you give me the proof I can't say it's பொய்னு. பட் ஐ கான் கோ ஆன் 25 இந்த ராமாரம் தோட்டம்யா. See, people can't be so moronic at killing people, and there's a lot of way to deal with people. I mean, நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிகர் அடிச்சாருனால அதனால ஒத்துக்க முடியாது. Okay, that is also wrong. He can't be doing that. அதுக்கப்புறம் ஒரு கதை, அதோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதே பேரோட ஒரு பொண்ணை வந்து அவர் தேடிட்டு இருந்தாராம். அதெல்லாம் எனக்கு தெரியல. men and psychology இல்ல, that could have been a reason also. நீங்க தெரியல, பசங்க எல்லாம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவானுங்க, அது கிடைக்காது, அப்ப குழந்தைக்கு அதே பேர் வச்சிருவானுங்க. அதனால அத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா அந்த நடிகரே சொல்லிருக்காரு, இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணாரு, கொஞ்சம் நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அட்வைஸ்ங்கிறது எந்த மாதிரி இன்டென்சிட்டி நமக்கு தெரியாது. சோ இவங்க நிறைய விஷயம் வெளியே கசிஞ்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்துமே நீங்க பெருசா மேபி எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பொறாம வந்துருச்சு, நம்மளோட இவன் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொறாமை கண்டிப்பா ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேர் மேலே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் கமல் ரொம்ப பெருமையா சொல்றாரு, ரொம்ப பேட்டர்னைஸ் பண்ணாரு, வடியில வளர்ந்த குழந்தை அப்படின்னு குழந்தை அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா அந்த இந்த படத்துல இருந்து நடிச்சிருப்பாங்க, அது படம் டக்கு ஞாபகம் இல்ல. பட் தேவிகா வந்து ஹீரோயினா இருப்பாங்க, மாஸ்டர்னு கமல் கூவாப்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி பெட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை வந்து அவர் ஒரு எல்லாருக்குமே பணம் அதிகாரம் வரும்பொழுது ஆண்களுக்கு எப்பொழுதுமே சில விஷயத்த கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ ஆப்வியஸா யூ வுட் ஹவ் எக்ஸ்ப்ளாய்டட் ஹிஸ் பவர். நான் சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி சூடுகள், இந்த கலவரங்கள், இது மாதிரியான விஷயம், இந்த வைன் ஷாப் வந்தது, வட சென்னையில் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சதெல்லாம் அதிமுக பண்ணியிருக்கு, டிஎம்கே பண்ணியிருக்கு. பட் அதிமுக இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணியிருக்கு. இந்த வடசென்னை சொன்னோன்னா அந்த வடசென்னை படத்திலே வந்து அது ஒரு சீனா காமிச்சிருப்பாங்க. போப் வராரு, அதனால அங்க இருக்கிற ஸ்லம்ஸ்லாம் ஃபுல்லா நம்ம வந்து ஃபிஷர்மேன் ஸ்லம்ஸ், குறிப்பா ஃப்ரீ சைடுல இருக்க ஃபிஷர்மேன் ஸ்லம்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். இந்த சாராயம் எல்லாம் நீங்க அந்த நீங்க அந்த ஹிஸ்டரி ஆஃப் இப்போ மதுசூதனன்லாம் இல்ல, பட் when you go into that எப்படி வந்து இந்த பவுடரு, ஆர்எஸ் பவுடரு, அதுக்கப்புறம் அதுல சேடுங்க நிறைய இன்வால்வ் ஆயிருப்பாங்க, அது ஆர்எஸ் பவுடரு, மாதாவரம், நீங்க எல்லாம் போனீங்க இந்த இதுக்குள்ள போனீங்கன்னா you can do a wonderful documentary of how these products came. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து எம்ஜிஆர் வந்து நெகட்டிவா 100% பண்ணியிருக்காருனா இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் வாஸ் he evil? I wouldn't say he was evil. அவர் நிஜமா பொன்மனச்சமலா தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரா? He was a good man at heart. That's why அவர் எல்லாரையுமே கவனிச்சாரு, இல்ல சாப்பாடு போட்டாருங்கலாம் சும்மா இல்ல, அவர் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப விஜயகாந்த் சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க, அவர் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாரு. பெண்கள் விஷயத்துல obviously he exploited women. ஓகே, கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆனா இங்க ஒரு விஷயம் சொல்ல விரும்பப்படுறேன். ஆனா ஒருத்தரையும் பிரச்சாரம் பண்ணும்போது எம்ஜிஆர் பொம்பளை பொறுக்கி, எம்ஜிஆர் பொம்பளை பொறுக்கி, எம்ஜிஆர் இது பண்ணாரு அப்படி சொல்றீங்க. ஆனா அதே டைம்ல தானே இங்க பாலிகேமஸ் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, நமக்கு தெரிந்த கதைகள் நான் சொல்றேன். அப்போ நீங்க உங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க எம்ஜிஆரை கல்லடிச்சிருக்கீங்க. நீங்க செல்ஃப் கிரிட்டிசிசமே பண்ணிக்கலையே, நீங்க தவறை செய்து கொண்டே எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுங்க. 1 2 எம்ஜிஆர் வந்து ஆண்மை இல்லாதவர். இன்னைக்கு கூட பாருங்களேன், அதான் கேட்டேன், ஏன் அது ரொம்ப சம்பந்தமே இல்லை. கிருஷ்ணமூர்த்தி கூட பேசும்போது எங்களுக்கு இங்கு இருந்துச்சு, நாங்க ஊத்துனோம், இதெல்லாம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியல, எங்களுக்கு குடும்ப கட்சி, ஏன்னா எங்களால குழந்தை பெற்றுக்க முடியுது. இதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளும் அசிங்கமா பேசுவோம், சரியா? பட் இத பொது மேடையில வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அரசியலுக்கு ஒரு தகுதி இல்லைங்க. உன்னுடைய வாரிசுகள் தான் உன் கட்சியை அழிக்கும். அதுல ஒரு எம்ஜிஆருக்கு அதுல ஒரு பெரிய கும்பிடு போட்டு உங்களை டீல் பண்ணது மட்டும் இல்லாம உங்க வாரிசு எல்லாரும் டீல் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் எம்ஜிஆருக்கு நம்ம நன்றி சொல்லணும். பிகாஸ் தி பார்ட்டி ஆஃப்டர் ஜானகி ஜெயலலிதா வாரிசு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஜெயலலிதா ஹேட் அ ஓன் வாஸ் இன்சைட். ஷீ டிடன்ட் ஹேவ் லைக் ஸ்டாலினுக்கு இருக்க மாதிரியோ இல்ல உதயநிதிக்கு இருக்க மாதிரியோலாம் இல்லை. ஷீ ஹேட் அ ஓன் வார்ஸ், பேட்டில் ஃபீல்டு. ஷீ யூஸ் அவர் காஸ்ட் கேபிட்டல் எவ்ரிதிங். ஷீ கேம் இன்சைட். பட் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க யார் யாரெல்லாம் ஆயிருக்காங்கன்னு. அங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இருக்கு, சண்டை போடுறான்ல. ஆனா இங்க அந்த ஸ்பேஸ் கூட இல்ல. அப்போ நீங்க எம்ஜிஆர் குழந்தை பெத்துக்கல உனக்கு ஆண்மை இல்லைன்னா, நீ திராவிடம் பேசிட்டு புரட்சி பேசிட்டு ஒருத்தனால குழந்தை பெத்துக்க முடியலங்கிறது அது என்ன ரீசன் வேணா இருக்கலாம். It could be him, it could be his wife, it could be anything. But he was so sweet. He married a lady. His second wife was very sick. His second wife was very sick. She was very sick. She was bedridden. He was working here as a simple. அப்ப பழைய நான் சொல்றது 40கள்ல ரொம்ப உழைச்சிட்டு இருக்காரு பணத்துக்கு. அப்ப ஜானகி வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒருத்தரால சினிமாக்கு அனுப்பப்பட்டு குழந்தை இருந்து தனியா இருக்காங்க. But the person left her for 7 years. அவ்வளோ டார்ச்சர், domestic violence. MGR falls in love with her and he registers the marriage because அப்பெல்லாம் 7 வருஷம் ஆனாலே பிரிஞ்ச மாதிரி தானே. He registers the marriage and அந்த டைம் பார்த்து இந்த ஆள் வந்து கேஸ் போடுறான். ஜானகியோட பட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் ஞாபகம், இது பட். He comes and puts a case on Janaki and MGR. இது இல்லீகல்,
எனக்கு காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது இல்லீகல்லாம் இல்லை, இது வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, ஏதோ கோர்ட் கேஸ் நடக்குது, நீங்கள் போனீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்குது, கோர்ட் கேஸ் நடக்கும் பொழுது அப்போ கூட அவங்க 2 பேரும் வந்து தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இவரோட ஒய்ஃப் இறக்கல இன்னும், அதெல்லாம் அவங்க தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க. ஹி கேவ் தட் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஒய்ஃப். அப்புறம் அவங்க இறந்த பிறகு தான் ஒரு ஜானகி வந்து அந்த குழந்தையோட வீட்டில் கூட்டு வராரு. ஹவ் யூ ஸ்போக்கன் அபவுட் தீஸ் குட் திங்ஸ் அபவுட் எம்ஜிஆர்? எனக்கு தெரியாது. ஜானுன்னு அவர் ஒய்ஃப்க்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு, நான் அது பெனவோலண்ட் இதுல சொல்லலை, ஒரு நார்மலான ஹியூமன் பீங்கா டீசெண்டான ஹியூமன் பீங்கா இருந்திருக்காருல்ல. அப்போ கோர்ட்ல கூப்பிடுறாங்க, வாங்க வந்து யார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியணும், யார் முன்னாடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஒருத்தர் வராரு. யாருன்னா அப்போதான் அவர் ரொம்ப பணக்கார தமிழ்நாட்டிலே, யாருன்னா எஸ்.எஸ். வாசன். எஸ்.எஸ். வாசன் நம்ம விகடன் வச்சிருக்காங்க. ஓகே, ஜெமினி ஸ்டுடியோ எஸ்.எஸ். வாசன். எஸ்.எஸ். வாசன் தான். அப்போ இன்னொருத்தர் பேர் கூட சொல்லுவாங்க. பட் எம்ஜிஆர் விகடன்ல வந்து நானியன் பிறந்தேன்னு ஒரு தொடர் எழுதுறாரு, அவர் தொடர் எழுதியிருக்காரு. அந்த தொடர்ல அவர் இதெல்லாம் சொல்றாரு. எஸ்.எஸ். வாசன் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமும் ஏன்னோ எம்ஜிஆருக்கு இருக்கு. பட் ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கு. இப்போ நீ அந்த குழந்தை பெக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீ எப்படி அது உடல் சார்ந்து கொண்டு போன, அது எப்படி ஒரு மனிதரை ரொம்ப கொச்சையா இருக்கு. அப்போ உங்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வளவு பேசலாம். I think, you know, I will really give respect to some of the ADMK ministers there, irrespective of my criticism on them. அவங்க திமுகவை திட்டினோன்னா எவ்வளோ பேசலாம், ஆனால் அவங்க அதுதான் ஏங்க அவங்க பேசவே இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து இந்த தொண்டையை கிண்டல் பண்ணுறது, அவர் மலையாளி. இன்னைக்கு நாம் தமிழர் வந்து தமிழர்கள் தான் ஆள வேண்டும் சொல்லும் போது முதல்ல இங்க தமிழர்கள் தான் ஆள வேணும், நீ எந்த டிஎன்ஏ, நீ எங்க ஆளே கிடையாது, நீ மலையாளின்னு சொன்னது யாரு? எம்ஜிஆர். யாரு? திமுக. பழைய சீமானு சொல்ல வரீங்களா அவரை? ஆமாங்க, நீங்க தாங்க மலையாளி ஆளக்கூடாது, தமிழர்கள் தான் ஆள வேணும்னு சொல்லுது. அதுக்கும் ஒரு படத்துல பாட்டு வைப்பாரு, நான் வந்து தமிழன் தான், அது சேரனுக்கு ஊரவோன்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அப்போ இப்போ நீங்க பாருங்களேன், எம்ஜிஆர் வந்து டஃப் கொடுக்குறாரு, திரும்பி படம் வருது, அது காஞ்சி தலைவன் நினைக்கிறேன். அப்போ உள்ளாட்சி பிரச்சனை நடக்குது, உள்ளாட்சியில பயங்கர ஊழல், இந்த லைட்டு கீட்டு எல்லாம் ஊழல். உடனே அங்கே அப்போவே அவங்க பசங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த குடும்பத்தை பற்றி ஒரு பாட்டு, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதில் வரும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார். தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு மீன் பண்றது. He gave you the answer. நீ இப்போ அதுதானே பண்ற, கொள்கை எங்க உன்னோட ஃபேமிலி, அதுக்கான கூட்டணி தானே நீ இப்போ பிஜேபி கூட வச்சதெல்லாம், ஃபார் யோர் ஃபேமிலி, ஃபார் யோர் பவர், எவ்ரி திங். ஸோ எம்ஜிஆர் இஸ் வெரி டஃப் ஈவன் தட் டைம். ஸோ இன்னும் கூட எம்ஜிஆரை உடைக்க முடியல. எம்ஜிஆர் பிம்பம்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதுறாரு, உடைக்க முடியலங்க. ஒரு 20 பேர் அதை படிப்பான். நீ இன்னைக்கு போனால் எம்ஜிஆர் நல்லது பண்ணாருன்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை நான் நல்லதான் பண்ணாருலாம் நான் அப்படியே அடிச்சுலாம் சொல்ல முடியாது. அந்த பிம்பத்தை நீ உடைக்க முடியாது. Because he's done such a work, iconica. He's done that work. Nobody will say, இல்ல he's not done நீ சொல்லவே முடியாது. அந்த கொச்சப்படுத்துற பாரு, பொம்பளை எப்படி தொடுவாரு, பொம்பளை அப்படி தொடுவாருன்னா நீயும் தான் படத்துல அதை பண்ற. So we can actually, you know, have this conversation and say that, you know, நான் என்ன சொல்றேன், justify பண்ணல, but both of you are culprits. அந்த ஆண்மையிலன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எம்ஜிஆர் அடிச்சாரு, கொலை பண்ணாரு, இவ்வளோ போய் அவர் ஜோக்கர்னு சொல்லுது. இத்தனை வருஷம் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குன்னா எம்ஜிஆர்ல தான் ரைட் ஆச்சு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தானே இங்கே அதிகம், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க தானே நினைச்சுக்கோங்க. கையை பார்த்தீங்கன்னா டாட்டூ எம்ஜிஆர் தானே. எத்தனை இடங்கள் வந்து கோட்டையா இருக்கு, எம்ஜிஆர் கோட்டையா தான் இருக்கு இன்னைக்கு கூட. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நிறைய பேருக்கு ஏன் தெரியாதுன்னா, தவறா சொல்ல, அவங்க எல்லாம் வயசாகி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டோரி சொல்றதுக்கு ஆளுங்க இல்லைன்றதுனால மேபி இப்படி நினைச்சாங்க. வரலாறு தெரியாமல் அரசியல் பேசாதீங்கன்ற. நான் ஏடிஎம்கே மட்டும்தான் 2 times 10 வருஷம் இருந்திருக்குங்க. டிஎம்கே 2 times 1 வருஷம் கூட 10 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் இல்ல. அப்போ something appeal to them, to these people, no? அது ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். நான் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற எல்லா கருத்துமே கண்மூடித்தனமா ஏத்துக்கணும். அதிமுக ஆட்சியிலயும் கரப்ஷன் நடந்திருக்கு, எம்ஜிஆர் அந்த டைம்லயும் கரப்ஷன் நடந்திருக்கு, திமுகவும் கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து சொல்வார் பொதுப்பணித்துறையிலலாம் நிறைய விஷயம். அப்போ நான் என்ன சொல்றேன், நீ வந்து பர்சனல் அட்டாக்ல திராவிடம் ஏன் இறங்குச்சு, ஏன் எம்ஜிஆர் ஒரு ஆண்மை இல்லைன்னு சொல்றதோ, ஒரு லூஸ்ன்னு சொல்றதோ, தட் பர்சன் கண்ட்ரோல்டு. நீங்க நினைச்சிருந்தா சின்ன சின்ன பாட்டியெல்லாம் அரவணைச்சு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டுருக்கீங்க. எவ்வளோ பார்ட்டிஸை முடிச்சு விட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இது கூட சொன்ன அடையாள அரசியல் பேசக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியின் அந்த துறை அணியாக மாற்றியவர்கள் இவர்கள் தான். இந்த விங்குன்னு ஆயிடுச்சு.
தனியா கட்சி வச்சிருக்கான், ஆனா அவன் திமுகவோட இந்த விங்க ஆயிட்டான். ஆனா அதிமுக அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலல்ல, அது இன்னும் இருக்குல்ல. டிஎம்கே 1949 ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து மொத்தம் 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதிமுக 77 ஏதோ 72 ஆரம்பிச்சு 77 ஏதோ ஆட்சி வந்து 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. தே ஹவ் ரூல்ட் மோர் தேன் யூ இன் த ஸ்டேட். I'm not whitewashing ADMK here. I'm just giving the data and say people learn politics, learn the data, learn the numbers, learn history. அதுக்கப்புறம் பேசு. இல்ல ஒன் சைடடா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சைடுல இருந்து இன்ஃபர்மேஷன் தெரியணும், அதுல கொஞ்சம் அதிகமா ஈடுபாட்டோட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதுனால தான். வெரி பர்சன் இருக்குல்ல உட்காந்து இவன் இவன் இப்படிலாம் அந்த சொல்றது, இந்த மாதிரியான அரசியல் வந்து நமக்கு வந்து இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் அஸ். ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்றோம், எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா சந்தோஷமா ஹாப்பியா பேசுறோம். அதுக்கப்புறம் you go and decide. எனக்கு என்னன்னா நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் மனசார ஏத்துக்கவும் இல்ல, சிலதெல்லாம் எனக்கு நியூஸ் புதுசா இருக்கு எனக்கு. நான் என்ன பண்றேன், ஓகே சிலது நம்புறேன், சிலதெல்லாம் எனக்கு சந்தேகம். எந்த பாட்டு நம்பல, ஏடிஎம்கே பாட்டா டிஎம்கே பாட்டா? ரெண்டுமே தான் சரியா. பட் கடைசியா சுருக்கமா ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு, ஒரு தமிழ் சினிமா வச்சுக்கலாம். முக்கியமா ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். ஆரிய சங்காரன் ஒரு ஆள் இருந்தாப்ல வட சென்னையில. இவர் தலித் போராளி ஆரிய சங்காரன். அவர் பேர் பெருசா வந்தே இருக்காது, அவர் பேரே ஆரிய சங்காரன் வச்சிருக்காரு பாருங்களேன். வெரி ரேஷனலிஸ்ட், நில உடைமை போராளி, தலித்துகளுக்காக போராடியவர், திராவிட கட்சிகளை கேள்வி கேட்டவர். அவர் இறந்துடுறாரு ஒரு விபத்துல இறந்துடுறாரு. அரசை கேள்வி கேட்டு விபத்துல இறந்துடுறாரு. அந்த மனிதனுக்கான கடைசி மரியாதையும் அவருடைய போய் புதைச்ச வரைக்கும் செஞ்ச வேலையும் எம்ஜிஆர் தான் செஞ்சார். ஸோ ஒரு ஃபேமஸ் டிரெக்டர் ஹியர் இன் தமிழ்நாடு, ரொம்ப ஃபேமஸ். அண்ணா கூப்பிட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போது என்னோட நெக்ஸ்ட் புக்கில் கூட எம்ஜிஆர் as a பாப் கல்ச்சர் ஐகான் இன் ஆர்ட் மெட்ராஸ்னு ஐம் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல். ஸோ அவருக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்பீக்கிங் அண்ட் he said ஏன் வடசென்னை மக்களுக்கு எம்ஜிஆரை இன்னும் பிடிச்சிருக்கு, ஏன் தலித் மக்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, தனக்கான பேர் மினிமம்னு ஒன்று இருக்கும்ல, தலித் அரசியலுக்கான ஒடுக்கப்பட்ட அரசியலுக்கான ஒரு பேர் மினிமம் இருக்குல்ல, அந்த பேர் மினிமம் அவங்க எம்ஜிஆர் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை, அந்த பேர் மினிமம் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது அவங்க எம்ஜிஆர் கிட்ட தான் எடுப்பாங்க. அடக்குமுறை ஏத்துட்டு எப்படியா வந்துடலாம்டா நம்மளும். இல்ல அவர் செஞ்ச விஷயங்கள் அவரோட அரசியலே சொல்றாரு, எலெக்ஷனை சொல்ல பேர் மினிமம், அவர் தலித்துகளுக்கு பேர் மினிமம் நம்பிக்கை. இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சினா அவங்க அதிமுகவை தான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நிகழ்காலத்து வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு அதிமுகல இருந்து திமுகக்கு கொண்டு செல்லப்படுகிற தலித்துகள் எங்க குடும்பத்திலிருந்து கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அதற்கு 40 வருஷம் காலம் இருந்துட்டு இப்ப திமுக போனவங்க இருக்காங்க. எல்லாருமே நமக்கு தெரியும். இப்ப திமுக இருக்க பாதி பேர் அதிமுக காரர்கள் தானே, சேபா உட்பட. ஸோ பேர் மினிமம் ட்ரஸ்ட் வந்து எம்ஜிஆர் மேல அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் இன்னும் ஹீஸ் பீன் வர்ஷிப்ட் ஆர் அடோர்ட், which I don't believe is good. பட் ஐ திங்க் இதெல்லாம் தெரியாமலே வந்து நம்ம உட்காந்து இஸ் அ ஜோக்கர், லூஸு, ஆன்மைலன்னு சொல்றது. ஐ திங்க் எனக்கு ஆராசாவுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிவிங், ஹி ரியலி லைக்ஸ் ஹிம் a lot. பட் ஐ டோன்ட் நோ, சில பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் கலைஞரை உட்காந்து டெய்லி எம்ஜிஆர் பாட்டு பார்ப்பாரு, ஹி ரியலி லைக்ட் இட் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். நம்ம சிஎம் பெரிய பாட்டு ரீசெண்டா சொன்னார்ல, ஆமா பாருங்க, அவரு போயிட்டு வந்த இவங்க இன்டர்நெட்ல உட்காந்துட்டு இவ்வளவு சண்டை எம்ஜிஆர் வேஸ்ட்டுக்கிறாங்க. அவரு போய் பெரியப்பா அவர் தான் அரசியல்ல இது பண்ணாரு, மோட்டிவேட் பண்ணாரு. எங்க அப்பா வேணானாரு, இவரு மோட்டிவேட் பண்ணாரு, சினிமால நடினாரு. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனாலதான் சில பேர் சில மாதிரி பேசினதுனால எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு நான் அவங்க கிட்ட வந்து வாங்க இதை பத்தி பேசலாம். இது எனக்குமே நிறைய பேச வேண்டியது. பிகாஸ் when I write about certain, நானே ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் பொழுது on any party, நீ ஒரு எம்ஜிஆர் ரசிகை, நீ இப்ப எப்படி பேசலாமா, எனக்கு புரியல. என்ன எம்ஜிஆர் ரசிகைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எனக்கு புரியல. பிகாஸ் என்ன சொல்லட்டுமா, என்னுடைய இன்னைக்கு தமிழகத்துல நீங்க சொல்றீங்களா யூபியோட நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாட் இன் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் பட் அட்லீஸ்ட் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல நிறைய விஷயத்துல யூபியை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதற்கு எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. வெள்ளக்காரன்ல தான் நான் எடுக்கணும். ஏன்னா அதில் வந்து அதிமுகவை தவிர்த்து விட்டு திமுக மட்டும் பேச முடியாது. திமுக தான் எல்லாம் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல முடியாது, அது தப்பாயிடும். சப்போர்ட்டர் ஏடிஎம்கே மேல எனக்கு கிரிட்டிசிசம் இருக்கு, ஜெயலலிதா மேல எனக்கு பெரிய கிரிட்டிசிசம் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக ஐ கான்ட் சே இந்த கட்சியால மட்டும்தான் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு. அது ஒரு பெரிய எஃபர்ட், அது எல்லாரும் செஞ்சிருக்காங்க.
அதுல எடப்பாடிக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அது கடைசியில் அந்த எடப்பாடி வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ்நாடு இருக்கு. நீங்கள் இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரி டேட்டா எடுத்து பார்த்தாலும் அது அதிமுக பீரியட்லேருந்து 10 வருஷமா எடுத்த டேட்டா தான் இன்னைக்கு இவங்க போட்டுக்கிற டேட்டாலாம் நிறைய டேட்டா மாட்டேன். ஸோ தேர் ஹேஸ் பீன் டெவலப்மெண்ட். ஐம் நாட் சேயிங் நோ. இப்போ ஸ்டெர்லைட்டை நான் கண்டிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் தேர் ஹேஸ் பீன் லாட் ஆஃப் நீங்கள் சொல்கிற வளர்ச்சி அங்கேயும் இருந்திருக்கு. அந்த 10 வருஷம் டேட்டா தான் இப்போ நீங்கள் அக்குமுலேட் ஆகி நீங்கள் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உள்ளே போய் பார்த்தா. ஸோ நீங்கள் இந்த கட்சி தான் அப்படிங்கிற அந்த ஒற்றை பதம் இருக்குல்ல, no, that I will not say. But திராவிடம் தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறது, தலித்தியம் தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறது. ஓகே, சோ எனக்கு என்னன்னா இதுல இருந்து நிறைய கலெக்டிவ் நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். பட் வி மீட் இன் தி மிடில். ஐ கான்ட் டோட்டலி அக்ரி வித் எவ்ரிதிங் யூ சே. அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் மைண்ட்ல ரைட் ஆஃப் பண்ணல. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நிறைய விஷயம். You go and watch a lot of MGR movies. Yeah, it's very நாலாம் பாத்துக்கேன். நாலாம் வந்து இந்த சன் லைஃப் KTV கை தான். சோ எனிவே என்னோட ஒரு something wrong to be KTV guy. நாமளா really cringe மாதிரி ஆகிட்டாங்க. What's wrong in being a KTV guy? பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்றோம். யா, வி சேகர் படத்தை பத்தியும் பண்றோம். வி சேகர் பேசிய ஜாதி ஒழிப்பு இந்த அரசியல் படம். என்னோட வேர்டிக்ட் என்னன்னு சொல்லி நான் இத வந்து அப்சர்வேஷன்ல என்னோட மனசுல எடுத்த முடிவுன்னு வச்சுக்கலாமா? தமிழ்ல கரெக்டான கணிப்பு இல்ல மனசுல நான் வந்திருக்க முடிவு. எனக்கு என்னன்னா எம்ஜிஆர், ஏன்னா அவர் தான் டாபிக். சரியா, நான் பிரைஸ் பண்றதுக்காக சொல்ல. சினிமா அரசியல், அதாவது சினிமா அரசியல்னா அது நீங்க டிஎம்கேன்னு எடுத்துட்டு இல்ல டிஎம்கே கூட ஒதுக்கி வச்சிடலாம். அவரு தொடங்கின கட்சி அதுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கரிஸ்மேட்டிக் லீடர் ஜெயலலிதா வராங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய கேரக்டர்லாம் இல்ல. ஆனா எம்ஜிஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாரு, அப்புறம் ரஜினி வந்தாரு, 3D தனபால் சொன்னாருங்க. தனபால் இந்த மேட்டர் விடுங்க, எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு வச்சு எப்படி பேசினாரு, தனபால் எவ்வளவு அழகா சொன்னாரு. ஓகே, someone who was not at all, he might have used his social capital, but someone who was devoid of any identities, someone to be a Malayali but to talk about Tamil rights, to be with ஈழம் தமிழ்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் ஏன் சொல்றேன், I know I'm taking your time. இன்னைக்கு ஈழம் தமிழ் நான் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் அது தனியா போயிருமே. ஈழ அரசியல் எப்படிங்க தமிழக அரசியல் எல்லாம் ஆகும்? நீ வேணா ஈழத்தை தனியா பார்க்கலாம், எனக்கு அவங்க என்னோட மனிதர்கள் தான். இப்போ ஈழ அரசியல்ல எம்ஜிஆரோட பங்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் எம்ஜிஆர் தான் கொண்டாடுறாங்க. அவங்க போட்டோ தான் இன்னைக்கு இருக்கு. போனீங்கன்னா எம்ஜிஆர் போட்டோ தான் அங்கேயும் இருக்கு. தெய்வம் மாதிரி பாக்குறாங்க, தெய்வம் மாதிரி ஒரு லீடரா பாக்குறாங்க. அப்போ எவ்வளவு தைரியமா அவர் வந்து தலைவர் அவர்களுக்கு பேரை சொன்னா உடனே பிளாக் பண்ணிடுவாங்க யூடியூப்ல. அதனால ஈழத்தலைவர் அவர்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்றாரு, மானிட்டரி ஹெல்ப். இவர் போய் ஒரு கட்சிக்கிட்ட நிக்கிறாரு, அவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு லட்சம் நான் யோசிக்கணும். இவர் என்ன பண்றாரு, இந்த பல்கா புடி அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுவாங்க, லாக்கர் திறந்துட்டு நீயே எவ்வளவு வேணுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் எவர் தி வெர்ஷன் இஸ், he did help. நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு மனிதன் வந்து தன்னை ஒரு தமிழனா உணர்ந்திருக்கான். அதுவும் ஒரு ஈழம் தமிழ் உணர்வா உணர்ந்திருக்கான். அவன் ஜாதி கேபிட்டல் இருந்தாலும் அதை மீறி அவன் வந்து ஒரு ஜாதியற்ற ஒரு சமூகம் அழகா இருக்குது அப்படி பார்க்கணும்னு நினைச்சிருக்கான். அவனுக்கு ஒரு உள்ள ஒரு வெகுளித்தனம் இருந்திருக்கு. இவ்வளோ டார்க்னஸ்குள்ளேயும் ஒரு ஜோக்கர் மாதிரி தான். அவ்வளோ டார்க்னஸ்குள்ளேயும் அது எங்கன்னு வருதுன்னு பார்க்கணும்ல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் பாலிடிக்ஸ்ல ஏடிஎம்கே வந்து டிஎம்கே விட கொஞ்சம் ஒரு விதத்துல இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் பெட்டர். Okay, this is what I want to say. So MGR is நீங்க சொன்ன 1000ல் ஒருவன்ங்கற மாதிரி, it's not 1000ல் ஒருவன். He is like, you know, only one. கோடியில் ஒருவன் கூட MGR சொல்லலாம். And you can't break it. அது பிரேக் பண்றதுக்கு என்ன இருக்குங்க? அவங்க கட்சியிலயும் அவங்க தொடங்கின கட்சியிலயும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன பெரிய தலைவரா இருந்தாலும் அவங்கள மாதிரி யாருமே இனிமேல் வர முடியாதுன்றது என்னோட கணிப்பு. அண்ட் சினிமாலையும் அதுக்கப்புறம் ரஜினி வந்து 3D படம் அப்புறம் அனிமேஷன் படம் எல்லாம் நடிச்சு அவருக்கு ஜப்பான்ல போனாலும் ஆனா எம்ஜிஆர் அவரால் அடிக்க முடியாது. இன்னைக்கு அதே பாணியில நிறைய பேர் நடிச்சுட்டு அரசியலுக்கும் வராங்க. காலம் வந்து இன்கம்பேரபிளா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவை சொல்லும். பட் தேங்க்யூ, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய உங்களோட படிப்பு. முக்கியமான வேறெல்லாம் பேசாம போயிட்டோம். சரி, விட அடுத்த தடவை பண்ணிக்கலாம். இல்ல, நம்ம தொடர்ந்து இது ஒரு சீரிஸாவே கூட பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, இந்த MGR and sports இருக்கு. My family is associated with MGR and sports. ஓகே, தேங்க்ஸ். என்னோட அடுத்த எபிசோடுக்கு லீடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் Alan, thanks for coming. Thanks.